அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற புதன்கிழமை, அதாவது ஜூன் மாதம் 24ஆம் தேதி, பொன் கிடைத்தாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா? அன்னைக்கு 2 விசேஷம் இருக்கு. ஒன்று, அன்னைக்கு தசமி. இந்த தசமிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், பாபஹர தசமின்னுட்டு இந்த தசமிக்கு பேர். ஒவ்வொரு தசமிக்கும் ஒரு பேர் இருக்குது. ஒரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்குது. ஒரு துவாதசிக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த ஆனி மாதத்தில் வளர்பிறை தசமி இருக்குது இல்லையா? இந்த தசமிக்கு பாபஹர தசமின்னு பேர். பாபம் என்ன செய்யக்கூடிய பாவங்கள், ஹர என்றால் அழிப்பது, பாவங்களை அழிக்கக்கூடிய தசமி என்பதனாலே இதற்கு பாபஹர தசமி என்னட்டு பேர். இந்த பாபஹர தசமிக்கு கங்கா தசமி என்னட்டு ஒரு பேர் இருக்கு. கங்கையினுடைய அவதார நாள். மேல் உலகத்திலே இருந்து இந்த நில உலகத்துக்கு கங்கை அவதரித்த நாள் அப்படி என்று ஒரு விஷயமும் அதிலே இருக்கு. அதனால அன்னைக்கு கங்கையினுடைய வழிபாடு செய்வது பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. கூட பார்க்கலாம், நீங்க ஏதாவது ஒரு வைதிகமான காரியம் பண்ணுகின்ற பொழுது கங்கையை நினைப்போம், கங்கையை ஆவாகனம் செய்வோம். ஏனென்றால் கங்கை பாவங்களை அழிக்கக்கூடியது. அது அவதாரம் செய்த தசமி என்கிறதாலே இன்னைக்கு நீராடுகின்ற பொழுது, காலையிலே நாம் நீராடுகின்ற பொழுது கங்கையை நினைத்து கொண்டு நீராட வேண்டும். கங்கையை நினைத்து கொண்டு நீராடுவது கங்கை சம்பந்தப்பட்ட அந்த பாடல்களை, கங்கா ஸ்தோத்திரங்களை நம்ம பாராயணம் செய்வது சாலச் சிறந்தது. இந்த கங்கை என்பது பார்த்தீங்கன்னா சைவத்தில் சிவபெருமானுக்கு தலையில் அந்த கங்கை நிதி, கங்கை அணிந்தவா அப்படின்னுட்டு நம்ம சொல்கிறோம். பிறைச்சந்திரனும் கங்கையும் அவனுக்கு அடையாளங்களாக இருக்கின்றன. மகாவிஷ்ணு எடுத்துக்கிட்டோம்னா கங்கை என்பது அவனுடைய திருவடியிலே திருவடி விளக்கிய தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். காரணம், ஓங்கி உலகளந்த உத்தமன் தன்னுடைய திருவடியை விண்ணுக்கு நீட்டிய பொழுது அந்த பிரம்மலோகத்திலே கங்கை நீரினாலே பாத பூஜை செய்தார். யாரு? நான்முகன். அதனால அந்த திருவடியினுடைய ஸ்பரிசம் பட்டது கங்கை. அதனால் அது எல்லோருடைய பாவங்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கங்கா தசமியிலே கங்கையை நினைக்க வேண்டும். 2வது என்ன என்று சொன்னால், இன்னைக்கு வளர்பிறை தசமி. வளர்பிறை தசமியிலே வருகின்ற சித்திரை நாள். ஆனி மாதத்திலே வளர்பிறை தசமியும் சித்திரையும் சேர்ந்தால் அன்னைக்கு சுதர்சனருடைய அவதார தினம். பஞ்சாங்கத்தில் சில பேர் ஜூலையில் போட்டிருப்பாங்க, ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தில் இந்த 24/6/2026 வளர்பிறை தசமி ப்ளஸ் சித்திரை நட்சத்திரம் கூடியிருக்கு. அங்கே புராணத்திலே சொல்லப்பட்ட ஆனி மாத வளர்பிறை தசமி, ஆனி மாத வளர்பிறை தசமி வந்துடுது. அடுத்து சித்திரை நட்சத்திரம், அது சுதர்சனருடைய நட்சத்திரம். நரசிம்மருடைய நட்சத்திரம் சுவாதி, சுதர்சனருடைய நட்சத்திரம் சித்திரை. இது 2ம் பொருந்தி இருக்கிறதாலே அன்னைக்கு சுதர்சன ஜெயந்தி. சுதர்சனர் பார்க்கலாம், பல திருக்கோயில்களிலே சுதர்சனருக்கு தனி சன்னதி இருக்கு. திருமோகூர்ல ரொம்ப அற்புதமான சுதர்சனர். ஸ்ரீரங்கம் கோயில் என்றாலே ஸ்ரீரங்கம் தானே, ஸ்ரீரங்கத்தில் சுதர்சனருக்கு தனி சன்னதி. திருமாலிருஞ்சோலையில் சுதர்சனருக்கு தனி சன்னதி. ஆழியான் திகிரி என்னட்டு பேர். அந்த சுதர்சனரை பார்த்தாலே என்ன, அவர் சுதர்சனர். சுதர்சனர், சுன்னா நல்ல, தர்சனம்னா காட்சி தருபவர், காட்சி தந்து நம்மை ஆட்சி செய்பவர், நமக்கு நல்வழி காட்டுபவர் என்னட்டு பேர். அப்படிப்பட்ட சுதர்சனர் 16 திருக்கரங்களோடு காட்சி தருகிறார். பல இடங்களில் பார்க்கலாம், கோயில்களில் அந்த பிரகாரத்தில் ஒரு பக்கம் ஜுவாலா நரசிம்மர் இருப்பார், ஒரு பக்கம் சுதர்சனர் இருப்பார். இது 2ம் ஒன்றுக்கொன்று. நரசிம்மரை நினைத்தால் சுதர்சனர் வந்து நிற்பார், சுதர்சனரை நினைத்தால் நரசிம்மர் வந்து நிற்பார். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உடனே ஓடி வரக்கூடிய அபய ஹஸ்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த சுதர்சனரும் நரசிம்மரும் என்பதனாலே அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கிறார்கள். பகவானுடைய அம்சம் தானே சுதர்சனர். அதனால எங்கேயாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல யார் வந்து நிற்பாரன்னா, பகவானுக்கு முன்னாடி பகவானுடைய சக்கரம் வந்து நிற்குமா, பகவானுக்கு முன்னாடி பகவானுடைய திருச்சக்கரம் நிற்குமா. அதனால்தான் ஆழ்வார் பாசுரம் பாடும் பொழுது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கணன் நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், அப்புறம்தான் புரிசங்கம் கை கண்டேன் அப்படிங்கிறார். ஆழி என்றால் அந்த மண்டலகரமாக இருக்கக்கூடியது,
ஆழியழ சங்கும் வில்லுமழ திசை வாழியழ தண்டும் வாழுமழன்னுட்டு கருடன் ரொம்ப வேகமாக போகக்கூடியவர். ஆனால் பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கருடனை விட வேகமாக போகக்கூடியது எதுன்னு சொன்னால் அந்த சுதர்சன சக்கரம் தான். அதனால் அந்த சுதர்சன சக்கரம் அன்றைய தினம் நம்ம நீராடி மகா சுதர்சனரை வேண்ட வேண்டும். ஒரு கற்பூர ஆரத்தி பகவானுக்கு எடுத்து அவன் திருக்கையாழியை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்லோகத்தை சொல்லணும். ஸ்புரத் சகஸ்டார சுகாதி தீவிரம், ஸ்புரத் சகஸ்டார சுகாதி தீவிரம் என்று சொன்ன தீபங்களை விட பல மடங்கு பிரகாசிக்கக்கூடியவன். சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம், பாஸ்கரன்னா சூரியன், கோடி சூரிய பிரகாச சமப்பிரபோ என்று சொல்கிறோம் இல்லையா, கோடி சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒரு கையாழி. சுதர்சனர் அவருக்கு பேர். பாஸ்கர கோடி துல்லியம் சூரத் விஷாம் பிராண விநாசி விஷ்ணோஹோ, அசுரர்களையெல்லாம் மாய்க்கக்கூடியவர். அவர் யாரு? சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே, சக்கரமாக இருக்கக்கூடியவர். எல்லா அவதாரங்களிலும் சுதர்சனருடைய அந்த காட்சி உண்டு. பகவான் ராமாவதாரம் எடுக்கிறான், வில்லும் அம்புமாகத்தானே இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். அந்த அம்பின் நுனியிலே அமர்ந்திருப்பவர் யார் என்று சொன்னால் சுதர்சனர். கண்ணனுடைய அவதாரத்திலே சிசுபாலாதிகளை மாய்த்தவர் சுதர்சனர். ஜெயத்ரத வதத்திலே சூரியனை மறைத்தவர் இந்த சுதர்சனர். கஜேந்திர மோட்சத்திலே அந்த கஜேந்திரனை காப்பாற்றியது இந்த சுதர்சனர். நரசிம்மர் அந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கும் பொழுது ஆவேசமாக அவதாரம் எடுக்கிறார், எந்த ஆயுதமும் எடுத்துக்கிட்டு வரல. அப்போ அவருடைய கை நகங்களிலே கூறிய நகங்களிலே பிரவேசித்தவர் யார் என்று சொன்னால் சுதர்சனர். அப்படிப்பட்ட ஒரு சுதர்சனருடைய ஜெயந்தி அன்று கங்கையை வணங்கி சக்கரத்தாழ்வாரையும் வணங்கி நம்முடைய சகலவிதமான கஷ்டங்களையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்னாள் இந்த நாள்.